புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நடக்கக்கூடிய இந்த கேது மகாதசை சுமார் ஒரு 45-46 வயதில் தொடங்குது. இவர்களுக்கு இந்த கேது தசை எப்படி இருக்கும்? ஆமாம், 45ங்கிறது நம்ம முன்னே நடக்கிற குருதசையினுடைய அளவை பொறுத்து எடுத்துக்கணும். ஏன்னா கேது திசை வந்து நல்ல ஒரு மெச்சூரிட்டியான, இந்த கேதுலேயே சில தடுமாற்றங்கள் இருக்குது. சின்ன வயதில் வர்ற கேது திசையா, மத்தியமத்தில் வர கேது திசையா, முதுமையில் வர கேது திசையா அப்படின்னு இருக்கு. ஓரளவு சனி திசையில் அனுபவப்பட்டதுனால இவங்க கேது திசையை கொஞ்சம் இலகுவாக அதை பார்த்துட முடியும். இரண்டாவது, புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு குருவோட அந்த அமைப்பு இருக்கிறதுனால கேதுவுக்கும் குருவிற்கும் ஒரு விதமான நல்ல அமைப்பு இருக்குது. கேது குரு சேர்க்கை கூட கேல யோகம்னு ஒரு அற்புதமான யோகம்னு சொல்கிறோம். ஆக குரு இவர்களை வழி நடத்துவார். அந்த ஞானம், பக்தி, உண்மையான ஆன்மீக நேயர்களோட தொடர்புகள் ஏற்படுறது, கோவில் கட்டணும் அப்படின்னு நினைக்கிறது, தெய்வ தரிசனம், தீர்த்த ஸ்தலங்களுக்கு போவது, குலதெய்வ கோவிலில் சில முக்கியமான முடிவுகள்லாம் இவங்க எடுத்து அதை புனரமைக்கக்கூடிய, கும்பாபிஷேகம் செய்யக்கூடிய பாக்கியங்கள் அமைவது, அட்லீஸ்ட் வீட்டில் பூஜை அறையில் நல்ல தெய்வ படங்களை வைத்து அனுதினமும் நிறைய பூஜைகளை செய்வது, ஹோமங்கள், யாகங்கள் இதெல்லாம் அதிகமாக கலந்துக்கிறது, இந்த மாதிரி ஒரு ஆன்மீக விஷயங்கள் இந்த கேது திசையில் இவங்களை சூழ்ந்து அப்படியே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆரம்பத்திலேயே வருதுன்னா கேது பகவான் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாருன்னு அர்த்தம். பயப்பட வேண்டியதில்லை.